ஓம் முருகா. சக்தியும் நானும். என்கிட்ட இருந்த செல்வத்தை நான் இழந்துட்டாங்க. என்கிட்ட இருந்து என்னோட செல்வத்தை பறிச்சிட்டாங்க, திருடிட்டாங்க. எந்த செல்வமாக வேண்டும்னாலும் இருக்கலாம். அது நிலமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சொத்தை நீங்கள் இழந்தீங்களா? இழந்த சொத்தை மீட்க ஒரு நல்ல ஒரு வழி நான் சொல்கிறேன். வாங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்க்கலாமா? சரி. திருத்தணி முருகப்பெருமானுக்கும் ஆடி கிருத்திகைக்கும் சம்பந்தம் இருக்குது, தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? அதாவது நம்ம இந்திர பகவான் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம அப்பனுடைய மாமனார் மாமா அவர்கள் தன்னுடைய இழந்த செல்வத்தை செல்வத்தை மீட்டெடுத்த இடம் திருத்தணி தானா. திருத்தணியிலிருந்து தான் அவருடைய இழந்த செல்வத்தை மீட்டெடுத்தாராம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஆடி கிருத்திகை கோலாகலமாக நடக்குமா திருத்தணியில். காவடி எடுத்தல், அலகு குத்துறது, பொங்கல் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, அடிப்பிரதட்சணம் செய்கிறது, அங்க பிரதட்சணம் செய்கிறது, இந்த மாதிரி கோலாகலமாக நடக்குமா என் அப்பன் முருகனுக்கு. வேண்டுதல் வச்சவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு வந்து செய்வாங்களாம். வேண்டுதல் செய்கிறவங்க நடக்கணுங்கிறதுக்காக செய்வாங்களாம். எப்படி செஞ்சாலும் சரி அவங்களுடைய இழந்த செல்வம் மீட்டு கொணருவாங்களாம். எனவே உங்களின் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி. ஓம் முருகா.